இந்த பூமியை இன்று ஆளும் மனிதன் ஒரு நாள் திடீரென்று தோன்றவில்லை. இது 7 மில்லியன் ஆண்டுகள் நீண்ட பரிணாம பயணம். ஒரு காலத்தில் இந்த உலகம் மனிதனின்றி இருந்தது. காலநிலை மாறியது, காடுகள் மறைந்தது, புல்வெளி உருவானது. இது மனித வரலாற்றின் முதல் திருப்புமுனை. மனிதன் மற்றும் குரங்கின் கடைசி பொது தந்தையிலிருந்து புதிய இனங்கள் பிரிந்தன. மனித வரலாற்றின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு நெருப்பு அல்ல, கருவி அல்ல, நடப்பு. ஆஸ்ட்ரலோபிதெகஸ் மரத்திலும் வாழ்ந்தார், நிலத்திலும் நடந்தார். முதல் தொழில்நுட்பம், முதல் கருவி, மனிதன் உருவாகத் தொடங்கிய தருணம். இறைச்சி உணவு மனித மூளையை வேகமாக வளர்த்தது. மனித வரலாற்றின் மிகப்பெரிய ஆயுதம் தீ. சமைத்த உணவு மனித மூளை வளர்ச்சியை வேகமாக உயர்த்தியது. மனிதன் முதல் முறையாக ஆப்பிரிக்காவை விட்டு உலகை நோக்கி பயணம். நாம் மட்டும் மனிதர்கள் அல்ல, நம்முடைய சகோதர இனங்கள் இருந்தன. அவர்கள் உணர்வுகளுடன் வாழ்ந்தனர். 300,000 ஆண்டுகளுக்கு முன் ஹோமோ சேப்பியன்ஸ் தோன்றினார். அவர் நம்முடைய நேரடி முன்னோர். மனிதனை உலகின் சக்தி வாய்ந்த உயிரினமாக மாற்றியது மொழி. முதல் கலை, முதல் சின்னங்கள், முதல் கற்பனை. நாம் உயிர் வாழ்ந்ததற்கான காரணம் ஒற்றுமை, ஒத்துழைப்பு, அறிவு பகிர்வு. 10,000 ஆண்டுகளுக்கு முன் மனிதன் நிலைத்தான். வேட்டையாடியவன் எவன் விவசாயியாக மாறினான். காடு தொடக்கம் நகரம் வரை. இது மனித பரிணாமத்தின் கதை. 7 மில்லியன் ஆண்டுகள், ஒரு பயணம். அது இன்னும் தொடர்கிறது.